தூத்துக்குடியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்டது தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் அந்த வழக்கில் குற்றவாளியை காவல்துறை எப்படி கைது செய்தது என்ற பரபரப்பு பின்னணியை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி இரவு தனது வீட்டு அருகே காட்டுப்பகுதிக்கு இயற்கை உபாதைக்காக சென்ற நிலையில் அவர் வீடு திரும்பாமல் காணாமல் போயுள்ளார். இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் மாணவியை தேடியும் கிடைக்காததால் மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளனர். அப்போது அங்கே இருந்த அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீனா புகாரை முறையாக விசாரிக்காமல் மாணவியின் நடத்தை குறித்து தவறாக பேசியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து காவல் நிலைய ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கடந்த 11ஆம் தேதி மாலை காட்டுப்பகுதியில் மாணவி உடலில் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்திய கிராம மக்கள், உறவினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரால் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. பின் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் 150 காவலர்கள் அடங்கிய 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், மாணவியின் உறவினர்கள், வடமாநில தொழிலாளிகள் மற்றும் மாணவியின் உடன் படித்தவர்கள் என பல்வேறு தரப்பிடம் விசாரணை நடைபெற்றது. குறிப்பாக கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டும் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் திணறி வந்தனர். மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த 800 ஆண்களிடமும் விசாரணை மேற்கொண்டது. இந்த விசாரணையின் அடிப்படையில் 50 பேரிடம் DNA பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கிடையே மாணவியின் உடற்கூறு ஆய்வு முடிவில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதும், பின்னந்தலையில் காயம் மற்றும் கழுத்து எலும்பு உடைந்து கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வேடநத்தம் கிராம சம்பவம் நடந்த காட்டுப்பகுதியை சுற்றியுள்ள 98 CCTVக்கள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டது. அப்போது காட்டுப்பகுதியில் உள்ள காற்றாலை ஒன்றின் CCTV காட்சியில் இருசக்கர வாகனத்தில் ஒரு நபர் கடந்த 10ஆம் தேதி, அதாவது மாணவி காணாமல் போன அதே நாள், காட்டுப்பகுதி நோக்கி செல்வது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த இருசக்கர வாகனத்தின் நம்பரை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அந்த இருசக்கர வாகனம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பகுதியில் இருந்து திருடப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்வதில் அந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரன் என்பது தெரிய வந்தது. மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரன் மீது 22 வழக்கு இருக்கும் நிலையில் தூத்துக்குடி மகிழா நீதிமன்றத்திற்கு கையெழுத்து போடுவதற்காக வந்தபோது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதில் போலீசார் நடத்திய விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் கடந்த 2020ஆம் ஆண்டு எட்டயாபுரம் அருகே மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் தர்ம முனீஸ்வரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்து சுற்றித் திரிந்துள்ளார். எப்போதும் மது போதையில் இருப்பதாக கூறப்படும் மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரன் தற்போது மீண்டும் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரனுக்கு மட்டும் தொடர்புள்ளதா, வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.